Welcome to my channel Chemspeed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard chapter 4 carbon and its compounds lesson உடைய part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி part 2ல நம்ம allotropes of carbonனா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த டீடைல்ஸா பார்த்தோம். And then இந்த வீடியோல நம்ம versatile nature of carbon பார்க்க போறோம். அதாவது கார்பனினுடைய பன்முகத்தன்மை. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும் கார்பன் வந்து கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அயானிக் பாண்ட்னா என்னது? அயானிக் பாண்ட்ங்கிறது ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்துக்கு ஒன்னு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும் அப்படி இல்லைன்னா கெயின் பண்ணும். கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இந்த வேர்டை மறக்காதீங்க. ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இன்னொரு எலக்ட்ரானை வாங்கிக்கிறோம். ஓகே. ஸோ அண்ட் சிம்பிள் ஸ்ட்ரக்சர், கார்பனினுடைய சிம்பிள் ஒரு காம்பவுண்டினுடைய சிம்பிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் CH4 அண்ட் கார்பனால மேடா இருக்கிற சில திங்ஸ் பார்த்தோம். கார்பன் காம்பவுண்ட்ஸ் சில கார்பன் காம்பவுண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்பன் கோவலன்ட் பாண்ட் மேக் பண்ணுது. அந்த மேக் பண்ணும் பொழுது ஒரு 2 ஃபேக்டர் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டினேஷன். கேப்டினேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எந்த ஒரு ஆட்டமா இருந்தாலும் அது ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷனை அடைகிறதுக்காக அது கண்டிப்பா எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறோம், வாங்கிக்கிறோம், மியூச்சுவலா ஷேர் பண்ணும். இந்த மாதிரிலாம் பண்ணி அது ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் பொசிஷனை அடையும். கரெக்டா? ஸோ கார்பனுக்கு ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கார்பன் ஏபிள் டு மேக்ஸ் பாண்ட் வித் அதர் கார்பன் ஆட்டம்ஸ். அதாவது ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் ஆட்டத்தினோட என்ன பண்ணும் அப்படின்னா பாண்ட் மேக் பண்ணும். அந்த கார்பன் ஆட்டம் இன்னொரு கார்பன் ஆட்டத்தினுடைய பாண்ட் மேக் பண்ணும். இந்த மாதிரி கார்பன் கார்பன் கார்பனாவே பாண்ட் மேக் பண்ணி ஒரு பெரிய லார்ஜ் மாலிகுலா ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேப்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாங் மாலிகுல் அதாவது லார்ஜ் மாலிகுலா கார்பன் ஆட்டம் இணைஞ்சு ஃபார்ம் ஆகும்னு சொன்னோமா, அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒன்று ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி பிரான்ச்சு, அதாவது 2 கார்பன் கீழே ஒரு கார்பன் அந்த மாதிரி பிரான்ச்சா இருக்கலாம், க்ளோஸ்டு செயினாவும் இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் கார்பனோட வேலன்சி 4. இப்ப நீங்க எங்க செக் பண்ணாலும் எந்த ஒரு கார்பன் எடுத்து செக் பண்ணாலும் ஒரு கார்பன் 4 பாண்ட் மட்டும் தான் மேக் பண்ணிருக்கோம். இப்ப இங்க இருக்கிற இந்த கார்பனை வந்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த கார்பன் 1 2 3 4 4. இந்த கார்பன் கீழே இருக்க இந்த கார்பன் செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 4. இங்க இருக்கிற இந்த கார்பன் இந்த க்ளோஸ்டு செயின்ல இந்த கார்பன் செக் பண்ணுவோமா? 1 2 3 4 4. ஸோ கார்பனினுடைய வேலன்சியை நம்ம இதுல வந்து மாற்ற முடியாது, அதாவது மாற்றக்கூடாது. அந்த வேலன்சியையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் செயின், பேலன்ஸ்டு, க்ளோஸ்டு செயின் அண்ட் தென் பிரான்ச்டு செயின், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது லார்ஜ் மாலிகுலாவும் ஃபார்ம் ஆகும் சொல்றாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் கேட்டினேஷன் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் ஃபார்முலா கொடுத்து இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்டினேஷன் எழுதிடுவீங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், அதுதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் ஆட்டம் வந்து எதோடலாம் லிங்க் பண்ணலாம்னா, அதாவது ஒரு கார்பன் ஆட்டம் இன்னொரு கார்பன் ஆட்டத்தினுடையோ அல்லது அதர் ஆட்டத்தினுடையோ எந்தெந்த மாதிரியான பாண்ட் மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பாண்டுமே வந்து மேக் பண்ணும். ஓகே. அண்ட் தென் இப்போ இந்த மேக்கிங் ஆஃப் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். இந்த மாதிரி பாண்டை பொறுத்து கார்பன் காம்பவுண்ட்ஸை 2 விதமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், செகண்ட் ஒன் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கார்பன் ஆட்டம்ஸ் வந்து சிங்கிளா இருக்கலாம், டபுளா இருக்கலாம், ட்ரிபிளா இருக்கலாம். இந்த மாதிரி 3 விதமா கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி கார்பன் காம்பவுண்ட் சிங்கிள் பாண்டால மேட் ஆயிருக்கு அப்படின்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் which are linked by only single bonds between the carbon atoms are called saturated compounds. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா?
saturated hydrocarbon alkanes, அதாவது நிறைய கார்பன் ஆட்டம் வந்து செயின்ல ஃபார்ம் ஆயிருக்கு, மேலே கீழேயும் ஹைட்ரஜன். இதுல பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப it is an example for saturated hydrocarbons. இப்போ unsaturated அப்படிங்கிறது என்னது? இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட். ஆப்போசிட்னா எப்படி? இது சிங்கிள் பாண்டோட மேடா இருக்கு, ரிமைனிங் இருக்கிற டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டால மேடான காம்பவுண்ட நம்ம unsaturated காம்பவுண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க. டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இதால மேடா இருக்கிறத நம்ம unsaturated காம்பவுண்ட்னு சொல்லுவோம். இப்ப சேச்சுரேட்டட்னா என்ன, அன்சாச்சுரேட்டட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? எக்ஸாம்பிள்ஸ் ஒன் டைம் பார்த்துக்கோங்க, பார்த்து உங்க புக்லயே பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, so no other element exhibits the property of catenation to the extent seen in carbon compounds. அதாவது கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல நம்ம கேட்டினேஷன் பார்த்தோமா, இந்த மாதிரி கார்பன் வந்து ஒரு லாங் ஸ்ட்ரைட் செயின், க்ளோஸ்டு செயின் இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி எந்த ஒரு எலமெண்ட்டும் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டியை ஷோ பண்ணது இல்லையாமா. அப்ப பாருங்க, அப்போ வந்து கார்பன் அப்படிங்கிறது ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டில இருக்கு பாத்தீங்களா. சிலிகான் எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த சிலிகான் எலிமெண்ட் வந்து காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜனோட காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதுவும் பாருங்க 7 or 8 ஆட்டம்ஸ் தான் இருக்குமாமா. ஆனா இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து வெரி வெரி ரியாக்டிவ், ரொம்ப ரியாக்டிவா இருக்குமா. அதே மாதிரி கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுல, இங்க பாருங்க சிசி பாண்ட். இந்த கார்பன் கார்பன் பாண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் தென் ரொம்ப ஸ்டேபிள். ஸ்ட்ராங்னாலே ஸ்டேபிள் தானே. ஸ்டேபிள்னா என்னது? இப்ப இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா we have to give more energy. We have to give more energy to break that bond. ரொம்ப less energy கொடுத்து பிரேக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா that is unstable. ஓகேவா? ஸோ கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் தென் ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், அதாவது இந்த கார்பன் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுறது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பனை வச்சு நம்ம லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம், மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ கார்பனுடைய வேலன்சி வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், கரெக்டா? ஸோ 4 இருக்கிறதுனால கார்பன் ஆட்டம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது அதர் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன், அதாவது 4 other atoms of carbon, 4 அதர் கார்பன் ஆட்டத்தினுடையவோ அல்லது சம் அதர் ஆட்டம், அதாவது மோனோ வேலன்ஸ்ல இருக்கிற, இப்ப ஹைட்ரஜனுடைய வேலன்சி வந்து 1, கரெக்டா? அந்த மாதிரி மோனோ வேலண்டா இருக்கிற ஆட்டத்தினோட என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் பாண்ட் மேக் பண்ணும். அந்த மாதிரி மோனோ வேலன்ஸ்ல இருக்கிற சில காம்பவுண்ட்ஸ், அதாவது கார்பன் எந்தெந்த காம்பவுண்டோடலாம் ஃபார்ம் பாண்ட் மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் தென் நைட்ரஜன், சல்ஃபர், குளோரின். இப்போ இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, இதுக்கு வந்து இந்த வேலன்சி வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து கார்பனுக்கு வந்து 4, ஓகேவா? கார்பனினுடைய வேலன்சி 4. அப்ப நமக்கு 4 ஆட்டம் வந்து மியூச்சுவலா ஷேர் பண்ற மாதிரி ஏதாவது ஆட்டம் அல்லது காம்பவுண்ட் ஆஃப் ஆட்டம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பாண்ட் மேக் பண்ணிக்கலாம். இப்ப கார்பனுக்கு 4 எலக்ட்ரான் தேவை, ஹைட்ரஜனுக்கு வந்து ஸ்டேபிள் அடைகிறதுக்கு 1 எலக்ட்ரான் தேவை. அப்ப 4 ஹைட்ரஜனும் 1 கார்பனும் மியூச்சுவலா எலக்ட்ரான் ஷேர் பண்ணி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் அடைஞ்சிக்கலாமா? அந்த ஃபார்மேஷன் தான் CH4 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, and then again the bonds that carbon forms with most other elements are very stronger. அதாவது நம்ம பார்த்தோம் கார்பன் கார்பன் மேக் பண்ற பாண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்டேபிள்னு பார்த்தோம். ஆனா கார்பன் அதர் எலிமெண்டோட சேர்த்து பாண்ட் மேக் பண்ணுது பாத்தீங்களா, அதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா தான் இருக்கும். ஓகே, ஸோ வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் தென் ஸ்டேபிளாகவும் இருக்கும். அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் பை கார்பன், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் வந்து சைஸ்ல ஸ்மாலா இருக்கும்,
நம்ம சொல்லுவோம்ல, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு. அந்த மாதிரி கார்பனோட சைஸ் வந்து கம்மியான சைஸ். அந்த சைஸ் கம்மியா இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங் பாண்டா மேக் பண்ணுது. அது ஆக்சுவலா என்ன ரீசன் ஸ்மால் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து நடுவுல இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள தான் வந்து நமக்கு புரோட்டானும் நியூட்ரான்ஸும் இருக்கும். அண்ட் தென் நமக்கு சுத்தி வந்து அதனுடைய ரிங்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா அதோட ஆர்பிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல. அண்ட் தென் இங்க வந்து ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த நியூக்ளியஸுக்கும் உள்ள இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் பேலன்ஸ் ஷெல்லுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது அந்த நியூக்ளியஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. நியூக்ளியஸ் டு ஹோல்ட் ஆன் டு தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி. அந்த நியூக்ளியஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பாண்ட் ஃபார்மேஷன் வந்து பிக்கர் ஆட்டம்ஸ்க்கு வந்து எடுபடாது. இப்போ பிக்கர் ஆட்டம்ஸ் வந்து இதை தவிர ஒரு 3 ஆர்பிட்டும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். கரெக்டா? இப்போ இங்க இருந்து நியூக்ளியஸ்க்கு இங்க இருந்து இதை வந்து ஹோல்டு பண்றது ஈஸியா, இங்க இருந்து பக்கத்துல இருக்கிறத ஹோல்டு பண்றது ஈஸியா? ஆப்வியஸ்லி அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஹோல்டு பண்றது தான் ரொம்ப ஈஸி. ஸோ அதனாலதான் கார்பன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது கார்பனினுடைய சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கேட்டினேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அண்ட் டெட்ராவேலன்சி. டெட்ராவேலன்சி அப்படிங்கிறது என்னது? 4. அதோட வேலன்சி வந்து 4. அதுதான் வந்து டெட்ராவேலன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு கார்பன் என்ன பண்ணுதுன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் மேக் பண்ணுது. ஓகே, so many have the same non-carbon atom or group of atoms attached to different carbon chains. அதாவது கார்பனா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கேட்டினேஷன் அப்படின்னா கார்பன் 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 பாண்டாவும் மேக் பண்ணி காம்பவுண்ட் மேக் ஆகுது. கார்பன் அதர் எலிமெண்டினோடையும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் வந்து மேக் பண்ணுது. ஸோ இந்த கார்பன் ஸோ இந்த மெனி ஹாவ் த சேம் கார்பன் வந்து கார்பனுடையும் சேர்ந்து மேக் பண்ணுது. அண்ட் தென் கார்பன் இல்லாத காம்பவுண்டினுடையும் சேர்ந்து வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இனிஷியலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன நினைச்சாங்கன்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் அல்லது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒன்லி லிவிங் சிஸ்டம்ல இருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்லி பி ஃபார்ம்ட் வித்தின் அ லிவிங் சிஸ்டம். லிவிங் சிஸ்டம்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினைச்சாங்க. அண்ட் தென் இதை வந்து வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பாஸ்டுலேட், அதாவது இந்த மாதிரியான பாஸ்டுலேட்டை என்ன சொன்னாங்கன்னா வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் பண்ணிட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த சயின்டிஸ்ட் பேரு இது வந்து இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1828ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரெட்ரிச் ஹோக்லர் அப்படின்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிஸ்ப்ரூவ் பண்றாங்க. இது கிடையாது, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமோனியம் சயனைட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ல இருந்து யூரியாவை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ யூரியாவை ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு அப்படின்ட்டு அந்த ஃப்ரெட்ரிச் ஹோக்லர் வந்து ஃபார்ம் பண்றாரு யூரியாவை. ஆனா கார்பன் காம்பவுண்ட்ஸ் எக்ஸப்ட் இந்த கார்பைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன், அப்புறம் கார்பனேட், ஹைட்ரஜன் கார்பனேட் சால்ட், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு கீழே தான் வந்து இதை பத்தி வந்து ஸ்டடி பண்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃப்ரம் கார்பன் மட்டும் கிடையாது. அமோனியம் சயனைட் இதுல என்னென்ன இருக்கு? சயனைட் இருக்கும், அதாவது சயனைட் கார்பன், நைட்ரஜன், NH4, கரெக்டா?
அமோனியம் சயனைடு அப்படிங்கிற காம்பவுண்ட்ல இருந்து யூரியா அப்படிங்கறத வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒன்லி ஆர்கானிக், அதாவது லிவிங் சிஸ்டம்ல இருந்து மட்டும்தான் நம்மளால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு பாஸ்பேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இந்த ஃப்ரெட்ரிச் கோக்லருங்கிறவர் அமோனியம் சயனைட்ல இருந்து யூரியாவை வந்து தனியா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து ஒன்லி லிவிங் சிஸ்டம்ல இருந்து மட்டும் கிடைக்காது, நம்மளாவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஆர்கானிக்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்ஆர்கானிக்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஆர்கானிக்னா என்னது, இன்ஆர்கானிக்னா என்னது? இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது நேச்சுரலா இருந்து கிடைக்கிறது. ஓகேவா? நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல இருந்தோ அல்லது சீல இருந்தோ இந்த மாதிரி நேச்சுரலா எடுக்கிற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி படிக்கிறது தான் இன்ஆர்கானிக். கரெக்டா? சோ ஆர்கானிக் அப்படின்னா என்னது? சாரி, நான் மாத்தி சொல்லிட்டேன். ஸோ ஆர்கானிக் அப்படிங்கிறது நேச்சுரலா கிடைக்கிறது. இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லேப்ல ப்ரிப்பேர் பண்றது, அது வந்து நம்ம இன்ஆர்கானிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னா என்ன, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மீத்தேனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஆல்ரெடி நம்ம மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்திருக்கோம், CH4. ஸோ அதே மாதிரி நம்ம மீத்தேன் மாதிரியே இருக்கக்கூடிய வேறு சில காம்பவுண்ட்ஸை நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே, ஸோ மீத்தேன் வந்து CH4, ஒரு கார்பன் ஆட்டம், 4 ஹைட்ரஜன் ஆட்டம், அதுதான் மீத்தேன். கரெக்டா? இதே மாதிரி இருக்கிற அனதர் காம்பவுண்ட்ஸ், மீத்தேன் வந்து ஒரு கார்பன் ஆட்டம். இப்போ அதுலயே 2 கார்பன் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அத ஈத்தேன், மீத்தேன், ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈத்தேனோட ஃபார்முலா என்னன்னா C2H6. இப்போ இதுல 2 கார்பன் ஆட்டம், 6 ஹைட்ரஜன் இருக்கு. அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, 2 கார்பன், கார்பனோட வேலன்சி வந்து, கார்பனினுடைய வேலன்சி வந்து 4. கரெக்டா? இங்க ஒரு 1 2 3 4. ஓகேவா? இப்போ CH6 கொடுத்துட்டாங்க, C2, அப்ப இன்னொரு கார்பனை இங்க போட்டுருங்க. இங்க இதோட வேலன்சி 1 2 3 4. அப்புறம் 6 ஹைட்ரஜன் இருக்கு. 6 ஹைட்ரஜன் அப்படியே சுத்தி பாண்ட் மேக் பண்ணுது. ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒரு ஒரு எலக்ட்ரானை மியூச்சுவலா ஷேர் பண்ணுது. இப்ப இப்ப வந்து இப்ப இந்த ரவுண்டுக்குள்ள வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 2. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டேபிளா மாறிடுச்சு. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இது, சாரி, அதே மாதிரி இப்ப இந்த இந்த கார்பனுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து வேலன்சி அதாவது ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை அட்டைன் பண்ணிருச்சு. அண்ட் தென் பாண்டும் மேக் பண்ணி ஒரு காம்பவுண்டும் மேக் பண்ணிருச்சு. இதுதான் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தேன். ஈத்தேனுடைய சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எப்படியெல்லாம் வந்து கார்பன் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் மேக் பண்ண போகுது, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் மேக் பண்ண போகுது அப்படிங்கிறது தான். கரெக்டா? ஸோ சேச்சுரேட்டட்னாலே சிம்பிள் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை கார்பன் ஆட்டம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு காம்பவுண்டினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எத்தனை கார்பன் இருக்கோ அந்த கார்பனை நம்ம சிங்கிள் பாண்டால எழுதிடணும். So carbon atoms linked together with a single bond. So first ethane. Ethaneல 2 கார்பன் இருக்கு. அந்த 2 கார்பனையும் நம்ம சிங்கிள் பாண்ட்ல போட்டுறணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமைனிங் இருக்கிற ஹைட்ரஜனை நம்ம ஃபில் பண்ண போறோம். ஈச் கார்பன் ஆட்டம் bonded to 3 ஹைட்ரஜன் ஆட்டம். கார்பனுக்கு 4 வேலன்சி. அப்ப கார்பனை சுத்தி 4 கோடு தான் இருக்கணும், அதாவது 4 பாண்டு தான் இருக்கணும். கார்பனோட இங்க ஒரு கார்பன் பாண்ட் ஆயிருக்கு, இங்க சுத்தி ஒரு 3 ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ CH3 CH3 இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி ப்ரோப்பேனுக்கு எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்களாவே ட்ரை பண்ணுங்க. ப்ரோப்பேன்
ப்ரொப்பேன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஃபார்முலா வந்து C3H8. ஸோ C3H8 அப்படிங்கிறப்போ மூணு கார்பன் வந்து இருக்கணும். அப்போ ஒரு கார்பன் ஒரு பாண்டு, இன்னொரு கார்பன் ஒரு பாண்டு, இன்னொரு கார்பன். செகண்ட் ஸ்டெப் என்னது? ஈச் கார்பன் ஆட்டம் பாண்டட் டு 3 ஹைட்ரஜன் ஆட்டம் நம்ம அங்க பார்த்தோம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கார்பன் bonded with 3 hydrogen atom. இங்க இருக்கிற கார்பனுக்கு ஆல்ரெடி 2 பாண்ட் மேக் பண்ணிடுச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிற 2 ஹைட்ரஜன் இங்க போட்டுருவோம். அப்போ ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், அண்ட் தென் இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஓகேவா? இந்த மாதிரி 8 ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து ப்ரொப்பேனினுடைய ஃபார்முலா. ஸோ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா நாட் வெரி ரியாக்டிவ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஆர் நாட் வெரி ரியாக்டிவ் கம்பேர்ட் டு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் பார்ப்போமா? காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம 3 விதமா சொல்லலாம். அல்கேன், அல்கீன், அல்கைன். அதாவது கார்பன் காம்பவுண்ட்ஸ். அல்கேன்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அல்கீன்னா டபுள் பாண்ட் வர்றது. அல்கைன் ஒய்னு வந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட் வருது. அது ரெண்டுமே வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஸோ அந்த அல்கீன் அதாவது ஈத்தீன், அதுல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். C2H4. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஸ்டெப் 1 எப்பயும் போல கார்பனை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரிமைனிங் இங்க வந்து 4 ஹைட்ரஜன் இருக்கு. அந்த 4 ஹைட்ரஜனை போட்டுடணும். இப்ப வேலன்சி செக் பண்ணி பாருங்க. கார்பனுக்கு 1 2 3 தான் வருது. இந்த கார்பனுக்கு 1 2 3. அப்ப நடுவுல ஒரு பாண்ட் போட்டோம்னா கார்பனோட வேலன்சி 4ஆ மாறிடும். அப்ப நம்ம நடுவுல பாண்ட் போட்டாச்சு. இப்ப செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 1 2 3 4. இப்ப கரெக்டா வந்துருச்சா? எஸ். இந்த மாதிரி தான் நம்ம பாண்ட் நம்ம போடணும். ஓகே, ஸோ அதுக்கான எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க நடுவில் வந்து 4 எலக்ட்ரானை ஷேர் பண்ணிருக்கு, மியூச்சுவலா ஷேர் பண்ணிருக்கு இந்த கார்பன் ஆட்டம். அதனாலதான் டபுள் பாண்ட் மேக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இது. இங்க கேக்குறாங்க கேன் யூ ட்ரா எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஈத்தைன். ஈத்தைன்னு கேக்குறாங்க. ஸோ ஈத்தைன்ல என்ன வரும்னா இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அதனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடலாம். 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இங்க வந்து இது வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஈத்தேனோடது. ஈத்தேன் இஸ் நத்திங் பட் என்ன வரும் அப்படின்னா CH நமக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்துடும். ட்ரிபிள் பாண்ட் CH. இதுதான் வந்து ஈத்தேனினுடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ இந்த டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கிறது தான் நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த unsaturated compounds are more reactive than saturated compounds. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செயின் பிரான்ச்சஸ் அண்ட் ரிங்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெரி சிம்பிள்ங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்கேன், அல்கீன், அல்கைன் இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா செயின், பிரான்ச் அண்ட் தென் சைக்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸினுடையதை பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஒன்லி சிங்கிள் பாண்ட் தான் மேக் பண்ணும். அல்கேன்ஸ். அல்கேனோட ஃபார்முலா என்னன்னா CnH2n+2. அதாவது என்னங்கிறது 1 to எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். 1 2 3 4. இப்ப சப்போஸ் என்ன வந்து 1 அப்படிங்கிற நம்பரா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க இந்த எண்ணுக்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. C1H2 into 1 வந்து 2 2 plus 2 4. அப்ப CH4 மீத்தேன் வந்துருச்சா? இப்ப N2வா இருந்துச்சுன்னா C2 2 2s are 4 plus 2 6. அப்ப C2H6 ஈத்தேன். N3ஆ இருந்துச்சுன்னா C3 2 3s are 6 plus 2 8. ஸோ இந்த மாதிரி எண்ணுக்கு பதிலா 1 போடணும். அப்ப அல்கேன்ஸ் சிங்கிள் பாண்டா இருக்கிற காம்பவுண்ட்ஸினுடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CnH2n+2. ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் n is equal to 1.
அப்படின்னா மீத்தேன், மீத். இப்போ நீங்க இந்த நேமோட அந்த ஃபர்ஸ்ட் பாதி மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. மீத், ஈத், ப்ரோப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், அடுத்து ஹெப்ட், ஆப்ட் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ CH4, C சுத்தி 4 ஹைட்ரஜன், N வந்து 2 இருந்துச்சுன்னா ஈத்தேன், 2 கார்பன் சுத்தி 6 ஹைட்ரஜன், 3 இருந்துச்சுன்னா 3 கார்பன் சுத்தி 8 ஹைட்ரஜன், 4 இருந்துச்சுன்னா 4 கார்பன் சுத்தி 10 ஹைட்ரஜன். இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா சிங்கிள் செயின்லயே வந்து நேரா போகுது. இப்போ சிங்கிள் செயின்லயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரான்ச்ல யூஸ் பண்ணலாமா? இப்போ பியூட்டேன், பியூட்டேன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட வேல்யூ 4, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். அப்ப n is equal to 4 அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும்? C4, 2 4s are 8 plus 2 10, 10 ஹைட்ரஜன் போடணும், 4 கார்பன் போடணும். அப்போ இந்த 4 கார்பனை நம்ம 1 2 3 4 இந்த மாதிரியும் போடலாம், 1 2 3 4 இந்த மாதிரியும் போடலாம். இப்போ ரெண்டு மாதிரியும் நம்ம போட்டாச்சு. இதுக்கு நம்ம ஹைட்ரஜன் எந்த மாதிரி கொடுக்கணும்? 10 ஹைட்ரஜன் கொடுக்கணும். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், 2 3 4 5 6 7 8 9 10. So 10 hydrogens completed. இப்போ அதே மாதிரி இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 hydrogen. So இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா structural formula C4H10. ஆனா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வேற ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து C4H10 கரெக்டா? ஆனா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இது டிஃப்ரெண்டா இருக்கு, இது டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் சேம் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சர். இதோட ஃபார்முலா என்னது? C4H10, சேம் ஃபார்முலா பட் நமக்கு விசிபிளா பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் இஸ் நத்திங் பட் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம in addition to straight and branched carbon chains, some compounds have carbon. அதாவது நம்ம வந்து இப்ப நம்ம ஸ்ட்ரைட் பார்த்தோம், இந்த மாதிரி இல்லாம பிரான்ச்சா இருக்கிறது அண்ட் தென் ரிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு பாத்தீங்களா? நம்ம பார்த்ததுல செயினிங் நமக்கு பிரான்ச் பார்த்தோம், ரிங் ஸ்ட்ரக்சர்லயும் நமக்கு கார்பன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்ப வந்து ஹெக்சேன், ஹெக்சேன்னா கார்பன் 6 கார்பன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மீத்தேன்னா 1, ஈத்தேன்னா 2, ப்ரோப் அப்படின்னா 3, பியூட்னா 4, அதுக்கப்புறம் வந்து பென்ட்னா 5, ஹெக்ஸ்னா 6. ஸோ 6 கார்பன் இருக்கும் போது இப்போ இந்த 6 கார்பனை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாவும் எழுதலாம், அதை நம்ம ரிங்கு மாதிரியும் எழுதலாம். ரிங்கு மாதிரி நம்ம இங்க க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சரா மாறிடுச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை நம்ம சைக்ளோ, ஏன்னா அது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு பாருங்க, அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சைக்ளோ ஹெக்சேன் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்துட்டு இதோட வேலன்சியை பொறுத்து நம்ம ஹைட்ரஜன் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். ஓகே, இதுதான் வந்து கார்பனினுடைய ஸ்கெலட்டன் ஃபார்ம், இது கம்ப்ளீட் மாலிகுல் ஃபார்ம். ஓகே, புரிஞ்சா எப்படி எல்லாம் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் தான் வச்சிருக்கு பாருங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலயும் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, பென்சீன் C6H6. பென்சீன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும் பொழுது பென்சீன் இஸ் a very 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 important compound. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C6H6. அல்கீனோ, அதாவது இது ஒரு அல்கீன். நமக்கு வந்து ஈன்னு வந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ ஈ அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அது வந்து அல்கீன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதோட ஃபார்முலா வந்து CnHn. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அல்கேனுக்கு நம்ம பார்த்தோம்ல, CnH2n பார்த்தோமா?
அல்கீனுக்கு வந்து CnHn. அப்ப 6 கார்பன்னா சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பனை ஃபுல்லா போட்டுருங்க. அடுத்து ஹைட்ரஜனை ஃபுல்லா போட்டுருங்க. அப்புறம் வேலன்சி செக் பண்ணி பாருங்க. வேலன்சி தப்பா தான் இருக்கும். அப்ப நம்ம வேலன்சி எந்தெந்த இடத்துலலாம் கம்மியா இருக்கோ அந்தந்த இடத்துல ஒரு பாண்டை மேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலன்சி கரெக்ட் ஆயிடும். ஸோ இதுதான் பென்சீனினுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம மேல நிறைய காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஒன்று கார்பன் ஹைட்ரஜன் அல்லது டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பனை சுத்தியும் ஹைட்ரஜனை சுத்தியும் மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான கார்பன் மேக்ஸ் பாண்ட் வித் ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்குள்ளேயே சேச்சுரேட்டட்னா என்ன, அன்சாச்சுரேட்டட்னா என்ன, அன்சாச்சுரேட்டட்னா என்ன? ஸோ சேச்சுரேட்டட்னா அல்கேன், அன்சாச்சுரேட்டட்னா அல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ், அதாவது டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட், அது எல்லாமே நம்ம பார்த்தோம். கரெக்டா? இங்க பாருங்க, saturated hydrocarbons are called alkanes. Unsaturated hydrocarbons which contain one or more double bonds are called alkene. Those containing one or more triple bonds are called alkynes. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்பன் எப்படி அதர் எலிமெண்டோட சேர்ந்து பாண்ட் மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.